தமிழ் மண்ணில் இவர் அன்பு புதல்வன். மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார். ஆமா, அவன் எதுக்கு இங்க வந்தான்? கழக கொடியேந்தி போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார். வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். வருகிறார், அண்ணன் வருகிறார். அண்ணனா? யார் அண்ணன்? உதயநிதி ஸ்டாலின் வருகிறார். இதுவரைக்கும் உடச்சல பார்த்தாரா? உதயநிதி ஸ்டாலின் வருகிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். கடந்த வாரம் ஃபுல்லா நம்ம அந்த சனாதனத்தை பத்தி அதிகமா பேசிட்டோம். என்ன அடி? ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா? சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கனால வேற அசிங்கப்படுத்திருக்கீங்க நீங்க. நானும் ஒரு சனாதனி தான் அப்படின்னு சொல்லி நீங்க வேற ஒரு நிகழ்ச்சியில வேற ஒரு பேட்டியில கொடுத்ததை நான் பார்த்தேன். அதுக்கு என்னங்கிற இப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சனாதனத்துல நல்ல விஷயங்களும் இருந்திருக்கு, கெட்ட விஷயங்களும் இருந்திருக்கு அப்படின்னு. எந்த மதத்துல நல்லதும் கெட்டதும் சேர்ந்து இல்லைன்னு சொல்லுங்க. நல்லது மட்டுமே கொண்ட ஒரு மதத்தை காட்டுங்க. கடல்லே இல்லையா? எந்த மதத்துல சண்டை நடக்குதுன்னு சொல்லுங்க. எந்த மதத்துல சிலுவை போர்னா என்ன நீங்க சொல்லுங்க. ஆப்கானிஸ்தான்ல தலிபான்கள் ஆட்சி நடக்குது, அங்க என்ன ஏன் குண்டு வெடிக்குன்னு சொல்லுங்க. நீங்க எல்லா இடத்துலயும் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அப்ப இது அதிகாரத்திற்கான போட்டியை தவிர இதற்கு ஒரு மதத்தை குற்றம் சாட்ட முடியாது. சும்மா டைம் பாஸ். அப்ப இந்து மதத்திலேயே அது இருந்திருக்கு, இருந்துட்டு இருக்கு. எல்லாத்துலயுமே இருக்குன்னு தான் உங்களை சொல்றேன். ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல, சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? தமிழர்களுக்கு வந்து நீங்க வந்து சில சமயம் என்ன சொல்லுவீங்க, நாங்க இந்துக்களே கிடையாது திரு சீமான் சொல்லி இருக்கிறாரு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அப்படி என்னன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேன். அப்ப இந்துக்கள் இல்லைன்னா அப்ப யாரு நீங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். ஐயம் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? நாங்க முருகனை கும்பிடுறோம். முருகன் எந்த மதம் கும்பிடுறாங்க? நாங்க சிவனை கும்பிடுறோம், நாங்க மாயோனை கும்பிடுறோம், நாங்க மால் வழிபாடு. எல்லாமே இந்து மதத்துல தானே இருக்கு, வேற என்ன மதத்துல இருக்கு? மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. இதே திரு உதயநிதி உட்பட சொல்லியிருக்காங்க, நாங்க வேற. நானும் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு நான் பெருமை கொள்கிறேன். என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா தாங்க. சரி, இப்ப தமிழ்நாட்டுல ஒரு மாதிரியும் புரிஞ்சிருக்காங்க, வட மாநிலங்கள வேற மாதிரி புரிஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல எங்க தப்பா புரிஞ்சிருக்காங்க? தமிழ்நாட்டுல 4 அரசியல் கட்சி தலைவர் சொல்றாங்க, அதுல 3 பேருக்கு ஓட்டே கிடையாது. எல்லாரும் நான் சொல்ற மாதிரி கேட்கணும். முன்னாடி வீரமணி அவர்கள் 100 முறை சொல்லியிருக்காரு, யாரா கண்டுக்கிட்டாங்களா? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? இவங்களுக்கு யாருக்கா ஓட்டு இருக்கா? திருமாவளவன் ஆட்சி பிடிக்க போறாரா? அண்ணன் எனக்கு ஆட்சி போறாரு, மக்கள் நல கூட்டணி வச்சு என்ன ஓட்டு வாங்கினாரு பார்த்தோம்ல. இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவா? மக்கள் ஆதரவு பெறாதவர்கள் கூட்டணிக்காக திமுகவுடைய தயவை வேண்டி நிற்பதற்காக ஆமா 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 சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. இப்போ உதயநிதி வந்து சனாதனத்தை பத்தி பேசியிருக்கா, சனாதனம்னாவே அது இந்து மதம் தான் அப்படிங்கிறது குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் ஆசிரியர் வீரமணியை பேசியிருக்காரு, நானும் நீங்க சொல்ல வேண்டாம். முக்கியமா இந்து மதம் என்ற பெயரும் சனாதனமும் வெவ்வேறு அல்ல, இதை புரிந்து கொள்ளுங்கள். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம இவனுக்கு காலை கடிக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. தமிழ்நாட்டுல 100 பிரச்சனை நான் சொன்னேன் உங்களுக்கு. வேங்கவேல் பிரச்சனைக்கு பதில் கிடைச்சதா? நாங்குநேரி பிரச்சனைக்கு பதில் கிடைச்சதா? ஜாதியை ஒழிச்சுட்டோம்னு சொன்னீங்க, தமிழ்நாடு முழுக்க ஜாதி பிரச்சனை தலைவிரிச்சாரு. அறிவிருக்கு அவனுக்கு பொறுக்கி புறம்போக்கு சொல்றா என்ன நம்ம பேசுறான். யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய போலீஸ ஒரு கட்சிக்காரர் வந்து பாலியல் சீண்டல் பண்றாரு. அதை பத்தி யாரும் பேசவே மாட்டாங்க. நாசமா போச்சு போ, ஒண்ணுலாம் போங்க, நீங்க செத்த பேர் உங்க கீழே ஒண்ணுலாம் பேரும் போங்க. குடிச்சது ஏன்டா குடிக்கிற இந்த இடத்த சொல்லி கேட்டது, என் வீட்டு வாசல் ஏன்டா குடிச்சா 4 பேர் வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க, அதை கேட்க மாட்டீங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அப்படி வந்துட்டே இருக்கான் போடுறா வர நிறுத்துற அவனை. இதுக்கு முன்னாடி பெண்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வி கற்க அனுமதிச்சது இல்ல. அவையார் யாரு? காக்கைப்படினார் யாரு? பெரியார் வந்த பிறகு வந்தவங்களா? உலகத்துக்கு எப்படி நீதி நூல் சொன்னோம், பெரியார் வந்த பிறகா? செருப்பு பிஞ்சிரும். ஐயா நான் அப்படி சொன்னவே இல்லையே. எப்படிங்க கல்லணையை கட்டினாங்க? எப்படிங்க பெரிய கோயில் கட்டப்பட்டது? அறிவியல் என்ன மாட்டேன். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. அப்ப பெரியார் வந்த மறுபடியும் எப்படி கல்யாணம் வந்துச்சு? பெரியார் வர்றதுக்கு முன்னாடி எப்படி வந்து பெரிய கோயில் வந்துச்சு? சயின்ஸ் இல்லையா அது? இப்ப பேசு. ஒரு பொய்யை நீங்க 100 முறை சொல்லி உண்மை சொல்லிடுவீங்களா? ஏன் அப்படி புழுங்கி பள்ளிக்கு பிறந்தவன? இந்துக்களுக்கு ஒரு ஓட்டு உருவாச்சுன்னா இதே திமுக நம்பர் 1 ஆயிரும்.
திருத்தணி முருகன். என்ன சொல்ல வர்றீங்க? டாஸ்மாக் நிறுவனம் சம்பந்தமா என்ன சொல்ல வர்றீங்க? இருங்க சார், ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஒரு பதட்டப்படாம கேளுங்க. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிரு ராசா. ஒயின் ஷாப்ல 10 ரூபாய் ஒரு பாட்டில் மேல வாங்குறாங்களா வாங்கலையா சார்? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஒயின் ஷாப்ல 10 ரூபாய் ஒரு பாட்டில் மேல வாங்குறாங்களா வாங்கலையா சார்? வாய் திறந்து பேச மாட்டேன் நீ. இல்ல பேசுவேன், இன்னைக்கு வந்து மௌனம் வரதான், யார்ட்டையும் பேசுறது இல்ல. அவங்கள கேட்டா சேல்ஸ்மேனே வந்து சொல்றாங்க கரூர் கம்பெனிக்காரங்க கேக்குறாங்க அப்படிங்கறாங்க. நீங்க எந்த கடையில எந்த விற்பனையாளர் சொன்னார்? இப்ப செந்தில் பாலாஜி 10 ரூபா வாங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அது காசு யாரு வாங்குறீங்க? அவங்கதான் போறது. இப்ப இன்னைக்கு வந்து வாங்கி போறாங்க தெரியுமா, கடைக்கு வந்து. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அந்த விற்பனையாளர் யார் மீது குற்றச்சாட்டுகளை சொன்னார் என்பதை வெளியிட வேண்டும். எல்லா அதிகாரியும் காசு வாங்குறாங்க. செந்தில் பாலாஜி வந்து மாசம் 60,000 வாங்குறாரு. செந்தில் பாலாஜி வந்து மாசம் 60,000 வாங்குறாரு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிக்கிறேன், நீங்க கேளுங்க. 19 அப்படி கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க முதல்ல நீங்க அதை பொறுப்பெடுத்துக்கணும். நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். நான் பொறுப்பேற்றுக்கிறேன் சார். ஏன்டா சும்மா இப்ப போலாம் மடக்கி வை உள்ள. எந்த கடைன்னு சொல்லி சொல்லுங்க. நான் நீங்க வந்து ஒரு நிமிஷம் அமைச்சரா இல்லாம என் கூட வந்தீங்கன்னா 2 வீலர்ல உங்களுக்கு நான் காட்டுறேன் சார். ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? தமிழ்நாடு முழுக்க எல்லா கடைகளிலும் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அம்மா, நீங்க அதாவது வந்து இப்படி வந்து சொல்லணுங்கிற கருத்துக்களுக்காக சொல்ல மாட்டீங்க. செந்தில் பாலாஜி வந்ததுல இருந்து 130 ரூபாய் சரக்கு 140. இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. சேனலோட விளம்பரத்துக்கு இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அதிகமா வாங்குறது வந்து சேனல் விளம்பரமா. ஆமா, அதான் விளம்பரம் தான் உங்களுக்கு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயோ மூக்கு சொல்றத ஒரு பாமர இவனா அதான் நீ என்ன பண்றேன்னா தவறு சரி, நீ ஒரு நிமிஷம் நான் சொல்றத என்னால முடியலடா. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பொதுவான எல்லா கடைக்கும் நீங்க போய் வாங்கிருக்கீங்களா? எல்லா கடையும் நான் வாங்கிருக்கேன் சார். நேத்து நைட் வாங்குனேன் சார். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. 9:40க்கு வாங்குனேன் சார். நீங்க 170 ரூபாய் சரக்கு வந்து 170 ரூபாய். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எந்த கடைக்கு சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லா கடையும் வாங்கினா ஆமா எல்லா கடையில வாங்கிருக்கேன்னு சொன்னீங்க. எல்லா கடையிலும் அதுதான் விற்பனை ஆகிறது. அது இல்லன்னு சொல்ல முடியாது. கை கொடுங்கண்ணே. எதுக்குடா கை கொடுங்கண்ணே சொல்றேன். எதுக்கு கொடுங்கண்ணே? நீ பெரிய மாவீரனே, ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டியனே. இருக்கிறவங்க யாராவது கேளுங்க. அதாவது நான் என்ன கேக்குறேன், நீங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் தானே. நன்னா இருந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டியே. என்ன அப்படி பண்ணிட்டிய? சார் எல்லா கேள்விக்கு பதில் சொல்றீங்க சார். சார் எல்லா கேள்விக்கு பதில் சொல்றீங்க. இல்ல எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? போக்குவரத்து துறையில சார் உங்களை விசாரணை பண்ண சொல்லிருக்காங்க காவல்துறை. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். அந்த பையனுக்கு பயம் இல்ல. அந்த இனாம்